லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். உனக்கு கார்த்திக் நீ முடிக்கிறதா இல்ல 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 அவ ஒரு முடிவு எடுத்துட்டாமா. ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டா. இந்த இடத்துல இந்த நிமிஷம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இவனதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்னடா சங்கிலி, ரொம்ப யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? சக்தி எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சானா? டேய், நல்ல நேரம் வந்தா எது வேணாலும் நடக்கும். அது இல்லக்கா, சக்தி ஒத்துக்கிட்டதே எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், மீனாட்சி அக்கா அதை ஒத்துக்குமா? மீனாட்சி கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டாக்கா. இவ்வளவு தூரம் படிக்க வச்சுட்டு கலெக்டர் ஆக்கியே தீர்வேன் இருக்கிறவ எப்படி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பா? ஏதாச்சும் பண்ணி ஆட்டையை களைச்சு விட்டுருவாக்கா. ஆமாண்டா, நீ சொல்றதும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஊர் உலகத்துல இல்லாத பொண்ணை பெத்துட்டதா எப்பவுமே அவளுக்கு ஒரு நினைப்பு. நிச்சயம் அவ சும்மா இருக்க மாட்டா. மீனாட்சியை இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும்டா. அது மட்டும் பத்தாதுக்கா, சக்தி பின்னாடியே ஒருத்தன் செல்வான்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கானே, அதாக்கா வெற்றி. அவனும் சும்மா இருக்க மாட்டான். ஏதாச்சும் பிளான் பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட பார்ப்பாங்க. லவ் பண்ணவன், அதுலயும் ரவுடி வேற. அவன் காதலிக்கிற பொண்ணை இன்னொருத்தன் கட்டிக்கிறானா சும்மா இருப்பானா? அவனையும் கொஞ்சம் தட்டி வைக்கணும்க்கா. அதெல்லாம் பண்றது ரொம்ப ஈஸிடா. அதுக்கும் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. என்னக்கா பிளானு? உன்னை பஞ்சாயத்துல ஒத்துக்க சொல்லி அடிச்சப்போ அந்த இன்ஸ்பெக்டரை கூட அவன் அடிச்சான்ல? ஆமாக்கா, என்னை விட இன்ஸ்பெக்டருக்கு தான் அடி கூட. அவர் தான் புலம்பிக்கிட்டே இருந்தாரு. அவரை நம்ம கைக்குள்ள போட்டுக்கிட்டு அந்த வெற்றிய உன் கல்யாணம் முடியற வரைக்கும் உள்ள வைக்க சொல்லிட்டா, அவன் தலைய வெளியவே காட்ட விடாம பண்ணிட்டோன்னா அப்போ உன் கல்யாணத்தை யார் நிறுத்துவா? மீனாட்சி அக்கா, அதுக்கு வேற பிளான் போடுவோம். சக்தியே ஒத்துக்கிட்டான்னு ஊரை கூட்டி நியாயத்தை கேட்டு ஒப்பாரி வைப்போம். அப்ப மீனாட்சியால என்ன பண்ண முடியும்? டே சங்கிலி, முதல்ல வெற்றியை உள்ள வைக்கிறது தான் முக்கியம். அக்கா கரெக்டுக்கா. ஆனா பழைய இன்ஸ்பெக்டர் இல்லையே. பழைய இன்ஸ்பெக்டர் இல்லையா? என்னடா சொல்ற? அந்த ஆளை வச்சுதானே நான் பிளானே பண்ணிருக்கேன். எதுக்கு புஷ்பா இப்ப இதெல்லாம்? எதுக்கு தேவையில்லாம பிரச்சனையை பெருசாக்குறீங்க? சக்தி சம்மதிச்சுட்டா, அவ எப்படியாவது அவங்க அம்மா மீனாட்சிட்ட பேசி சம்மதம் வாங்கிடுவா. அப்புறம் என்ன, தானா கல்யாணம் நடந்துரும். நீங்க வாட்டுக்கு தேவையில்லாம ஏதாவது பண்ணி ஏழ்றைய கூட்டிடாதீங்க. யோ, எப்போ சக்தி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாலோ அப்பவே அவன் நமக்கு அடிமை ஆயிட்டான்னு அர்த்தம். யா, ஆசை ஆசையா வளர்த்த தான் பொண்ணு நமக்கு அடிமை ஆகிறத பாத்துட்டு மீனாட்சி சும்மா இருப்பாளா? சரியா, அவளை விடு. அந்த வெற்றி சக்திக்கு நிச்சயதார்த்தம்னு நினைச்சு யமுனாவை பார்க்க வந்த மாப்பிள்ளைய என்ன அடி அடிச்சான்னு நீயும் பார்த்தல. அவன் சங்கிலிய சும்மா விட்டுருவானா? அந்த சக்தி ஏன் தம்பிய கட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வர வரைக்கும் நாம கவனமா இருக்கணும். டே சங்கிலி, புது இன்ஸ்பெக்டர் யாருடா? ஆளு எப்படி? புது இன்ஸ்பெக்டர் நமக்கு தெரிஞ்ச ஆள் தான்க்கா. அந்த உசிலம்பட்டிக்கார, உனக்கு ஞாபகம் இல்லையா? நம்ம ராபர்ட்டுக்கா. டேய், அந்த ஆளா? அவன் நமக்கு அடிமையாச்சேடா. அப்ப வேலை முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கோ. சரி, கிளம்புடா. இப்பவே அந்த ஆளை பாத்துட்டு வந்துடலாம். சரிக்கா, கிளம்புடா. மாம்ஸ், என்ன பாத்துட்டே இருக்கீங்க? பணம் கொடுங்க. யோ, என்னையா முட்டைய முழுங்கின பாம்பு மாதிரி முழிச்சிட்டு இருக்கறத பாத்தியா? போயா.
போய் பணத்தை எடுத்துட்டு வா. காசை எடுக்கணும்னாலே இப்படிதான் இந்த ஆளு. அக்கா, மாமா முட்டையை முழுங்குற பாம்பு இல்லக்கா, முழு கோழியே முழுங்குவாரு. டேய், நெஜ பாம்பு யாருன்னு போக போக தெரியும். சாப்பிட்டீங்களாங்க? இல்ல சரளாவை வேற வர சொல்லிருக்கேன். அண்ணி, அடடே சரளா, வா 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 உட்காரு. பூஜா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உட்காரு. என்ன நீ திடீர்னு வர சொல்லிருக்கீங்க? சரளா, எல்லாம் நல்ல விஷயம்தாம்மா. என் பையனுக்கும் உன் பொண்ணுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி முடிவு பண்ணிட்டோம். அதான் வீட்ல ஒரு பூஜை பண்ணி சாமி கும்பிடணும்னு நினைச்சேன். ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கும் போது மூத்தவங்களை நினைச்சு நேர்ந்துக்கிட்டு சாமி கும்பிடுறது எங்களோட வழக்கம். அப்படி கும்பிடும் போது நீங்களும் இருந்தா நல்லா இருக்கும்ல, அதனால தாமா வர சொன்னேன். ரொம்ப சந்தோஷம் அண்ணி. குமாரி, அம்மா, பூஜைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணு போ. சரிங்கம்மா. நல்ல நேரம் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. நம்ம போய் பூஜையை ஆரம்பிச்சிடலாம் சரளா. வாமா பூஜா. அத்தை, வெற்றி எங்க அத்தை? என்னைக்கு அவன் வீட்டுல இருந்திருக்கான்? சரண்யா, வெற்றி எங்கம்மா போனா? தெரியலம்மா, அவன் ஃப்ரெண்டோட எங்கேயாவது போயிருப்பான். பாரு, இதேதான் வேலை அவனுக்கு. பூஜா, கல்யாணத்துக்கு அப்புறமா அவனை வீட்டோட இருக்க வைக்க வேண்டியது ஓம் பொறுப்புதாம்மா. எங்க பூஜா எப்படி வெக்கப்படுறான்னு பாருங்க. ஒருவேளை நாள் தள்ளி போயிடுச்சா? ஐயோ, அசோக் வீட்டுக்கு வந்துட்டு போனது யாருக்குமே தெரியாதே. இதை எப்படி அம்மா கிட்ட சொல்ல முடியும்? குமாரி, அம்மா, குமாரி, எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா? சொல்லுங்கம்மா. மெடிக்கல் ஷாப் வரைக்கும் கொஞ்சம் அவசரமா போயிட்டு வரியா? சரிம்மா. சரி, ஒரு நிமிஷம் இரு. இத வாங்கிட்டு வந்துடுறியா? குமாரி, இது யாருக்கும் தெரியக்கூடாது, ஜாக்கிரதை. சரிங்கம்மா. வணக்கம் சார். யார் நீங்க? என்னது, யாரு நீங்களா? என்ன சார், என்ன மறந்துட்டீங்களா? புஷ்பா. ஓ, உங்களை மறக்க முடியுமா மேடம்? ஏய், நீ சங்கிலி தானே? ஆமா சார். பரவாயில்லையே, எங்களெல்லாம் மறக்காம ஒன்று ஞாபகம் வச்சிருக்கிறீங்க. உங்களை எப்படி மறக்க முடியும்? நல்லா வெயிட்டா கவனிக்கிற பார்ட்டி நீங்க. இப்பவும் வெயிட்டா கவனிக்க தான் சார் வந்திருக்கோம். அப்படியா? என்ன விஷயம்? உட்காருங்க. சார், எங்களுக்கு உங்களால ஒரு உதவி ஆகணும். உங்களுக்கு இல்லாமையா? சொல்லுங்க, செஞ்சிருவோம். பண்ணிரலாம் மேடம். சார், நீங்க கை வைக்க போறது ரொம்ப பெரிய இடம். சூப்பர். அப்ப நீங்க அதுக்கேத்த மாதிரி என்ன நல்லா கவனிப்பீங்கல்ல? கவனிச்சுட்டா போச்சு. சங்கிலி,
நீங்க கிளம்புங்க. விஷயத்தை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஓகே சார். சரிங்க மேடம். வா போலாம். வரேன் சார். ம். சரளா, நான் பூஜாவுக்காக நிறைய சேலை வாங்கி வச்சிருக்கேன். வா போய் பார்க்கலாம். பூஜா நீயும் வா. இல்லத்த, நீங்க போங்க. நான் மாமா கிட்ட கொஞ்சம் பேசணும். சரி, அப்ப வா சரளா, நாம போலாம். நீங்க பேசிட்டு இருங்க. அப்புறம் மாமா, ஏய் நில்லு. என்ன கொண்டு போற? கையில என்ன வச்சிருக்க? உன்னதான் கேக்குறேன், என்னது கையில? அது வந்துமா, பிரெக்னன்சி டெஸ்டரா? நீ ஏன் இதை எடுத்துட்டு போற? ஐயோ, இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சது அம்மா என்ன உண்டல்லன்னு பண்ணிடுவாங்களே. இவ வர எல்லா விஷயத்திலயும் மூக்க நுழைச்சிட்டு இருக்கா. இதை யாருக்கு வாங்கிட்டு போறேன்னு கேட்டேன். எனக்கு தாமா, நாள் தள்ளி போயிடுச்சு. உனக்கா? ஆமாமா. போ. அப்புறம் மாமா, அம்மா, எங்க நீ ஏதாவது உளறிடுவியோன்னு பயந்துட்ட. அசோக் ஐயா வந்துட்டு போறது எனக்கு தெரியாதாம்மா. நீங்க டென்ஷனா இருக்கும்போதே நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. நான் அப்படிலாம் பண்ண மாட்டேம்மா. ரொம்ப தேங்க்ஸ் குமாரி. சரிம்மா. இது மட்டும் அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும் தெரியலையே. முதல்ல இது அசோக் கிட்ட போன் பண்ணி சொல்லணும். நல்லா இருக்குல்ல செலக்ஷன்லாம்? ஆமா அண்ணி. என்ன பூஜா, மாமா கூட பேசிட்டியா? பேசியாச்சு அத்தை. எங்க பூஜை ஆரம்பிச்சிடலாமா? சரளா, வா போய் சாமி கும்பிடலாம். சரண்யா, தோ வரமா. பூஜை ஆரம்பிச்சிடலாமா? ம் ம் வாங்க.
போன் எடுத்துக்கோமா. சரளா, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பையனுக்கும் பொண்ணுக்கும் சீக்கிரமாவே கல்யாணம் நடக்க போகுது. எப்பவுமே இனிமே இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணுமா? பாக்குறேன். ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன விஷயம் சார்? சார் நில்லுங்க சார். என்ன சார் நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க? போய் அங்கிட்டு. ஷூ காலோட வீட்டுக்குள்ள வரா. ஏய், என்ன இது? வீட்டுக்குள்ள ஷூ காலோட வருவியா? மரியாதையா பேசணும், இல்ல நானும் ராங்கா பேச வேண்டியது இருக்கும். எங்க உன் அருமை பையன்? ஊருக்குள்ள ரவுடித்தனம் பண்றானாமே. என்ன பாக்குறீங்க? நீங்க கைக்குள்ள போட்டு வச்சிருந்த இன்ஸ்பெக்டர் எல்லாம் போயாச்சு. நான் புதுசா வந்திருக்க இன்ஸ்பெக்டர். முதல்ல உங்க பையன் கேஸை தான் எடுத்திருக்கேன். ஒழுங்கு மரியாதையா உங்க பையனை என் கூட அனுப்பிச்சு வச்சிருங்க. என்னது? என் பையனை அனுப்பி வைக்கணுமா? எங்க? வேற எங்க? ஸ்டேஷனுக்கு தான். உங்க பையன் வெற்றிய அரெஸ்ட் பண்ண தான் வந்திருக்கேன். என் பையனை அரெஸ்ட் பண்ண போறியா? என்ன உளற? யார் வீட்ல வந்து பேசிட்டு இருக்கேன்னு தெரியுமா? நல்லாவே தெரியும். உங்க பையன் பேர் தானே வெற்றி. அவன் பேர்ல தான் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதுவும் ஒரு பொண்ணு கொடுத்திருக்கா. ஏழையில அடிச்சு வட்டி வசூல் பண்றானாம. பெரிய வசூல் ராஜான்ற நினைப்போ. அதான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். நீங்களா அனுப்பிச்சு வச்சீங்கன்னா நல்லது. இல்லைன்னா அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டியது இருக்கும். ஏய், என்ன சொன்ன? என் பையனை அடிச்சு இழுத்துட்டு போவியா? எங்க? என்ன மீறி அவன் அரெஸ்ட் பண்ண பார்க்கலாம்? பழைய இன்ஸ்பெக்டர் வேணா உங்க பூச்சாண்டிக்கு பயப்படலாம். நான் பயப்பட மாட்டேன். நான் கவர்மெண்ட் சர்வெண்ட். என்ன யாராலும் தடுக்க முடியாது. உங்க பையன் மேல இருக்க எல்லா கம்ப்ளைண்ட்டையும் நோண்டி நொங்க எடுக்க போறேன். கான்ஸ்டபிள், அரெஸ்ட் பண்ணுங்க. ஏய், இன்னொரு அடி எடுத்து வச்சீங்க, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். என்ன பயந்து நிக்கிறீங்க? போங்க தேடுங்க. ஐயா, பெரிய இடம், தேவையில்லாம பதச்சுக்க வேண்டாம். அதுக்கு நீ வேணா பயப்படலாம், நான் பயப்பட மாட்டேன். இப்படி இந்த அம்மா கலாட்டா பண்ணும் தெரிஞ்சுதான் நான் 2 லேடிஸ் போலீஸையும் கூட்டு வந்தேன். போங்க போய் தேடுங்க. ஓ, உங்களையும் பயமுறுத்தி வச்சிருக்காங்களா? சரி, நானே போறேன். போக மாட்டேன். பாரா, நீங்களே தள்ளி போயிட்டா நல்லது. இல்லனா தப்பாயிரும். ஏய், என்னையா தப்பாயிரும்? என்ன தப்பாயிரும்? வீல் சேர்ல உட்கார்ந்து இருக்கவும் உன்னை பார்த்தா பயந்துருவாருன்னு நினைச்சியா? அவரை யாருன்னு நினைச்சிட்டு இருக்க? இவர் யாரா இருந்தா எனக்கு என்ன? உங்க பையனை அரெஸ்ட் பண்ணோம். அரெஸ்ட் வாரண்ட் இருக்கா? இல்ல அட்லீஸ்ட் கம்ப்ளைண்ட் காப்பியாவது வச்சிருக்கியா? எல்லாம் இருக்கு.
இல்லைனாலும் அரெஸ்ட் பண்ணுவேன். உங்களால முடிஞ்சதை பண்ணிக்கங்க. முதல்ல டிஐஜிக்கு கால் பண்ணு. போய. நீ யாருக்கு வேணாலும் ஃபோன் பண்ணியா? முதல்ல தள்ளியா. பாத்துக்கய்யா. மெதுவா மெதுவா. எவ்வளவு தைரியம் இருந்தா என் புருஷனே தள்ளி விடுவேன். உன்ன என்னையே அடிச்சிட்டியா? முதல்ல இந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணுங்க. இப்ப இவங்கள வண்டியில ஏத்தல நானே தரதரன்னு இழுத்துட்டு போறேன். அம்மா வாங்கம்மா. ஏய் விடு, நானே வரேன். உன் பையனை தான் அரெஸ்ட் பண்ணலான்னு வந்தேன். இப்ப உன்னையும் அக்யூஸ்ட் லிஸ்ட்ல சேர்த்திருக்கேன். அக்யூஸ்ட் நம்பர் 2.